சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். இன்று பூபதி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மிஸ்டர் பிராசிக்யூட்டர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை நீங்கள் விசாரணைக்கு அழைக்கலாம். மாடல் அழகி பானுவை குறுக்கு விசாரணை செய்ய உங்கள் அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். சுட்டுக் கொல்லப்பட்ட பூபதி உன் அண்ணன் தானே? ஆமா, எங்க அப்பாவுக்கு மூத்த தரத்து பையன். அடிக்கடி உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வரும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க, அது உண்மையா? உண்மைதான். நாங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். அவன் கோச்சு விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். சில சமயம் சண்டையே போட்டுக்க மாட்டோம். அப்பவும் வீட்டுக்கு வர மாட்டான். என்ன செய்யறா, எங்க போறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே ஓகே, வழக்குக்கு வருவோம். உன்னுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியான பூபதி மன்னிக்கிடும். துப்பாக்கி என்னோடது இல்ல. ஓகே, பூபதியோட துப்பாக்கியால நீ சுட்டுக் கொன்ற பூபதி மறுபடியும் மன்னிக்கணும். பூபதியை நான் சுட்டுக் கொள்ளல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். He is putting leading questions. அவருக்கு சாதகமான பதில கேள்வியா மாத்திக்கிறாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் பிராசிக்யூட்டர், இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கவும். எஸ் யுவர் ஆனர். ராத்திரி 12 மணிக்கு உன் அண்ணன் உன் பெட்ரூம்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அந்த துயரமான சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அன்னைக்கு நான் தாங்க முடியாத மனவேதனையோட என் பெட்ரூம்ல படுத்திருந்தேன். கதவு மூடல, லைட்ஸ் ஆஃப் பண்ணல. யாரோ என் பெட்ரூம்குள்ள வந்து உள்பக்கமா தாப்பால் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். பூபதி. பாசமுள்ள தங்கச்சி, நேசமுள்ள அண்ணன் பூபதி. இத்தனை காலமா நீ எங்க போயிருந்த? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே தேசாந்திரம் போயிருந்தேன். பிச்சைக்காரங்கிட்ட திருடி சாப்பிடுறது எவ்வளவு சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா பாரு, உலகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு. சத்திரத்துக்கு கூட டயத்துக்கு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் லேட்டா போனா படுக்க இடம் தர மாட்டேங்கிறாங்க பரதேசி பயலுங்க. உனக்கே இந்த கேடு கெட்ட வாழ்க்கை. அந்த மாதிரி வாழணும்னு உனக்கு என்ன நிர்பந்தம்? இருக்கே, அதனாலதான் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்க. ஆனா நான் உன்னை சுட்டு கொண்டுட்டதா போலீஸ் சொல்லுது. உன் பொண்ணத்தை வேற தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன கொன்னுட்டதா காவல்துறையை நம்ப வச்சதுக்கு உனக்கு கோடி நமஸ்காரம். ஆனா என் தலைவலி அவங்கல்ல, என் கூட்டாளிங்க. அவங்களுக்கு நீயே பயப்படணும். பானு, எங்க கள்ளக்கடத்தல் தொழில ஒரு சின்ன சிக்கல். என் பாஸ் என்ன ரொம்ப நம்பினாரு. அதனால வெளிநாட்டு வியாபாரம் உன்னை கையில கொடுத்து முடிச்சிடுவான்னு அனுப்பினார். பாட்டியும் துபாயில இருந்து வந்தா. ரகசியமான இடங்கள்ல சந்திச்சுதான் இந்த மாதிரி வியாபாரங்களை பேசி முடிக்கணும். அன்னைக்கு ஏகாதசி. காலையில கோவிலுக்கு போனா மறுநாள் காலையில தான் நீ வீட்டுக்கு திரும்புவ. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துபாய் பாட்டிய வீட்டுக்கு கூட்டு வந்த. இந்த பெட்ரூம்ல வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அது என்னமோ தெரியல பானு, திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடிச்ச உடனே ஞானோதயம் பிறந்த மாதிரி திடீர்னு எனக்கு பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அந்த துபாய்க்காரன்ட்ட சொன்னேன், நம்மள மாதிரி உண்மையான நாட்டுல கூட வச்சுக்கிட்டு உன் தலைவனு என் தலைவனு கோடி கணக்கில் சம்பாதிச்சாங்க. நாம செய்யற ஆபத்தான வேலைக்கு கூலி காசு தான் தராங்க. அது குடிக்கவே பத்த மாட்டேங்குது. ஒண்ணு செய்வோம், நீ கொண்டு வந்திருக்கிற பொருளை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு அம்பேல ஆயிடு. ஒண்ணு நல்ல யோசனை தான் சொன்னேன். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த என் காதலையும் அதை ஆமோதிச்சா. நான் சொன்ன பிளானுக்கு துபாய் பையன் ரிவர்ஸ் கியர் போட்டான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற ரகசிய நம்பரை என்கிட்ட காட்டிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுன்னா அந்த துபாய்க்காரன் இவனை உயிரோட விட்டா துபாய்க்கு திரும்புறதுக்குள்ள கண்டிப்பா என் பாச சந்திப்பான். நான் போட்ட சதி திட்டத்தை சொல்லிடுவான். அடுத்த நிமிஷமே எங்க தலைவன் தலைய கிள்ளி கடல்ல எரிஞ்சிருவான். அதை நினைச்சு பார்த்தேன், எனக்கு பொறி தட்டிடுச்சு. கை துப்பாக்கி எடுத்தேன், துபாய்க்காரனை சுட்டு கொண்டுட்டேன். நான் அந்த துபாய்க்காரன் பணத்தை தோட்டத்து பக்கமா இழுத்துட்டு போய் கார் டிக்கியில போடுறதை யாராவது பாத்துருவாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுல துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. அந்த சத்தம் அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு கேட்டிருக்கும். அதனால ஆள் நடமாட்டம் இருக்கான்னு நம்ம வீட்டை அவங்க வாட்ச் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். எல்லார் கண்ணையும் மண்ண தூணும்னு நினைச்சு ஒரு சின்ன தந்திரம் பண்ணேன். என் பல்ஸ் செட்டை கழட்டி நம்ம தோட்டத்துல செடியோரமா போட்டுட்டேன். அந்த பல்ஸ் செட்டை பாக்குறவங்க சுடப்பட்டது நான் தான், இழுத்துட்டு போற போன என்னுடையதான்னு நம்புவாங்கன்னு நினைச்சேன். நம்பிட்டாங்க. நீ பண்ணின ஒரு கொலைக்கு நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. வாய் மூடுறா. மரியாதையை இப்பவே போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. நீ செஞ்ச கொலைக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அது ஏத்துக்கிறது தான் நியாயம். நான் பண்ணின கொலை என் கூட்டத்துக்கு தெரியாது, போலீஸ்க்கு தெரியாது. நான் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, 2 பேர்கிட்டயும் மாட்டிக்குவேன். அதனால டக்கரா ஒரு பிளானோட வந்திருக்கேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூபதி சுட்டுக் கொல்லப்பட்டவன். அதனால வேற ஒரு பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து என் காதலியை கூட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன். பண உதவி கேட்டுதான் பாசமலரை பார்க்க வந்திருக்கேன்.
என்கிட்ட தம்படி காசு கூட கிடையாது. சும்மா துப்பாக்கியை கட்டி மிரட்டாத. உன் அழகான முகத்தை இந்த கைத்துப்பாக்கி அலங்கோலப்படுத்தி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மரியாதையா சொல்லு. பூபதி, நான் சொல்றது கேளு. என்கிட்ட பணம் இல்ல. வீண மேல சந்தேகப்படாத. பாஸ்போர்ட் வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் கூட இல்ல சுற்றுவேன். ஜன்னல் கண்ணாடி தான் உடைச்சிருக்கு. கடைசி தடவையா சொல்றேன், பணத்தை வெளியேடு, இல்ல உன் மூளை செதறிடும். நானும் கடைசி தடவையா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல இல்ல இல்ல. நில்லு. மிஸ், calm down. ஏம்மா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி தெரியுதே. தொடர்ந்து உன்னால சாட்சி அளிக்க முடியுமா? Yes, Your Honor. I'm all right. Yes, proceed. எனக்கு குறி வச்சு நீட்டப்பட்ட கை துப்பாக்கிய அவன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக போராடினேன். எங்களுக்குள்ள நடந்த இழுபறி போராட்டத்துல திடீர்னு கை துப்பாக்கில இருந்து குண்டு வெடிச்சிருச்சு. அவன் ஆலமரம் மாதிரி கீழே விழுந்துட்டான். அவன் கையில இருந்த துப்பாக்கி எப்படி என் கைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே குழப்பமா இருக்கு. மன்னிக்கணும் மிஸ், குழப்பமெல்லாம் உங்க மனசுலதான். வாக்குமூலம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வழக்கு விசாரணை நாளை தொடரும். கோர்ட் இத்துடன் கலைகிறது. படுக்கையறையில் கைத்துப்பாக்கியில் குண்டு வெடித்த போது பானுவையும் அவளது அண்ணனையும் தவிர அங்கு வேறு யாரும் இருந்திருக்க சாத்தியமில்லை என்பதை டிசியின் ரிப்போர்ட் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நடந்த போராட்டத்தில் தான் கைத்துப்பாக்கியை தற்செயலாக வெடித்து பூபதி இறந்து விட்டார் என்று பானு நீதிமன்றத்தை திசை திருப்பலாம். இது ஒரு விபத்து என்று வாதாடலாம். பானுவின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்த அவருக்கு நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே கிடையாது. சோ குற்றம் சாட்டப்பட்டுள்ள பானுதான் பூபதியை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே மாடலழகி பானுவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். கோட்டார் அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். என் சாட்சியத்தை தயவு செய்து நீங்க கேட்கணும். சாட்சி கொண்டு வாங்க. வணக்கம்ங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? பானுவோட வீட்டு நம்பர் 10, எங்க வீட்டு நம்பர் 9. எங்க வீட்டு பெட்ரூம் கதவை திறந்தா பானுவோட பெட்ரூம் தெரியும். பானுவோட பெட்ரூம் ஜன்னலை திறந்தா எங்க வீட்டு பெட்ரூம் தெரியும். நீங்க பார்த்த விஷயத்தை சொல்லுங்க. மாடியில என் பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டது. இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு. பானுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருந்தது. ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. பானுவும் அவன் அண்ணன் பூபதியை எதிர்முதுமா நின்னுட்டு இருந்தாங்க. இந்தியா டுடேல பூபதியை பார்த்த உடனே நான் ரொம்ப சாக்காகிட்டேன். ஏன்? 6 மாசத்துக்கு முன்னாலே அவன் செத்து போயிட்டு தான் நாங்கெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். அதனாலதான் புத்து பார்த்தேன். அவன் கையில கை துப்பாக்கி இருந்தது. அவன் சுட பாக்குறான், அந்த பொண்ணு தடுக்க பாக்குது. இந்த போராட்டத்துல துப்பாக்கி பூபதி கையில் இருக்கும் போது குண்டு வெடிச்சது. குண்டு வெடிக்கும் போது கை துப்பாக்கி பூபதி கையில் தான் இருந்ததுன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? எத்தனை கோயில வேணாலும் உருண்டு உருண்டு தாண்டி தாண்டி சத்தியம் பண்ண முடியும். இவ்வளவு முக்கியமான தகவலை நீங்க ஏன் இத்தனை நாள் போலீஸ்ல சொல்லாம மறைச்சீங்க? வம்பு தும்புல மாட்டிக்குவாங்கிற பயத்துல இந்த விஷயத்தை நான் போலீஸ்ல சொல்லல. கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். மடியில கனம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்ல. சரி, நீங்க போகலாம். வர்றேங்க வர்றேங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு வேறொரு தேதியில் அறிவிக்கப்படும். தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பானு இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்த மனுவின் பேரில் இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவரை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். இந்த பாரு பானு, இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாது. தற்செயலா துப்பாக்கி கொண்டு வெடிச்சு தான் பூபதி செத்தான்னு நீ கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்த. ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு அரசாங்க வக்கீல் சொன்னான். நான் உடனே பூந்துட்டேன். கூண்டுல ஏறினேன். நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன். அங்கிருந்த அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. நான் கொடுத்த வாக்குமூலம் ஒன்னே போதும். ஜட்ஜ் உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. பயப்படாத. பானு, உன் கையில் இருக்கிற பேப்பரை கொடு. குடே குடே.
கோர்ட்ல நீ கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்ட. அந்த சின்ன விஷயம்தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு. ஆஹா, இது சாதாரண காகிதமா? இந்த வெறுப்பைய சின்னப்பாவை வெறும் புள்ளியா மாத்த போற மந்திர கோல். சரி சரி, யாராவது வந்து போறாங்க, வாங்க கீழே போ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீ வீட்டை விட்டு விரட்டிய சக்கரவர்த்தி அவ மறுபடியும் உன் மனசுல இடம் பிடிக்க வந்தாலும் வரலாம். அவனை நீ நம்பாத. இந்தியா டுடேல என்ன தவிர வேற எவனை பார்த்து ஏமாந்துறாது. நமக்குள்ள கை மாற இந்த ரசீது விஷயம் உன் இடது கை கூட தெரியக்கூடாது. வலது கை கிட்ட சொல்லி நான் வச்சா வர்றேன். பானு, எதுக்காக இங்க வந்தீங்க? ஏதோ விட்ட ஊர தொட்ட ஊர உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்தேன். பார்த்தாச்சு இல்ல, புறப்படுங்க. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மூடி மறைச்சிட்டன்னு சின்னப்பா சொன்னாரு. அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒட்டு கேட்கறது அநாகரிகம். மன்னிக்கணும், அது என் உத்தியோகம். தயவு செஞ்சு சொல்லு, கோர்ட்ல நீ மறைச்ச அந்த விஷயம் என்ன? சொல்றேன். பூபதி கைத்துப்பாக்கிய காட்டி என்கிட்ட பணம் கேட்டான்னு கோர்ட்ல சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவ எவ்வளவு பணம் கேட்டான் தெரியுமா? 25 லட்சம் ரூபாயை எடு. 25 லட்சமா? అవునండి, 50-50. 50 லட்சத்துல பாதி. 25 நீக்கும் 25 நாக்கும். என்ன உளற? அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? எனக்கு தெரியும் உன்கிட்ட இருக்கு, அதான் கேக்குறேன். லட்சாதிபதி தங்கி போய் தீஸ்கோரண்டி. 5-10க்கு அல்லாடிட்டு இருக்கேன். நான் லட்சாதிபதியா? எதை வச்சு அப்படி சொல்றேன்? ஏய், அப்பா போட்டோவுக்கு பக்கத்துல இருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட காணுமே, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டே நீ பணக்காரின்னு. நல்ல ஜோக். அந்த வெள்ளி ஸ்டாண்ட வித்து 5000 ரூபாய் கூட தேராது. இன்னைக்கு ராத்திரி தான் அதை மார்வாடி கடையில அடகு வச்சேன். அடி பாவி, அத கொண்டு போய் அடகு வச்சிட்டியா? அந்த ஸ்டாண்டுக்குள்ளதான 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரக்கற்களை மறைச்சு வச்சிருந்தேன். 50 லட்சம் ரூபாய் வைரமா? அவனும் அந்த வைரத்துக்காக தான் துபாய்க்காரனே சுட்டேன். அவன் கொண்டு இந்த வைரக்கற்களை இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் கடையில் மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப புரியுதா? அடகு வச்ச ரசீதை கொடு. முடியாது. முதல் கொலைக்கு பிறகு துப்பாக்கியை யூஸ் பண்ணவே இல்ல. அடுத்த கொலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். இதுக்கு நீ பலியாயிடாத. ப்ளீஸ் கிவ் தி ரசீதியம். என் உயிரே போனாலும் சரி, ரசீதை தரமாட்டேன். அது கள்ளக்கடத்துல கடிச்சு பொருள். நான் அதை அரசாங்கத்துல ஒப்படைக்க போறேன். நீ செஞ்ச கொலையை ஒத்துக்கிட்டு போலீஸ் சரணடைஞ்சிரு. மரியாதை ரசீது கொடு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. பானு, நீ சத்தியப்பிரமாணம் எடுத்துக்க. கோர்ட்ல அந்த ரசீது விஷயத்தை ஏன் சொல்லாம மறைச்ச? கள்ளக்கடத்தல் பொருளை பத்தி கோர்ட்ல சொல்லியிருந்தேன்னு வைங்க, விலையுயர்ந்த அந்த வைரக்கற்கள் மேல ஆசைப்பட்டுதான் ஆதாயத்துக்காக அண்ணனை சுட்டு கொன்னேன்னு போலீஸும் அரசாங்க வக்கீலும் சேர்ந்து கேஸ் ஜோடனை பண்ணி என்ன கோர்ட்ல நிறுத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே, கோர்ட்ல நீ இந்த ரசீது விஷயத்தை சொல்லாம மறைச்சதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன். ஃபைன். இப்ப நான் கேக்குறேன், சின்னப்பாவுக்கு இந்த ரசீது விஷயம் தெரியாம இருந்திருந்தா அந்த வைரக்கற்களை நீ என்ன பண்ணலாம் நினைச்ச? அது கள்ளக்கடத்தல் பொருள், எனக்கு தேவையில்லை. இந்த வழக்கு முடிஞ்ச உடனே முதல் வேலையை அந்த ரசீதை கிழிச்சு போடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த ரகசியம் சின்னப்பாவுக்கு தெரிஞ்சு அதை கேட்டு வந்துட்டாரு. சரியா தொலைஞ்சதுன்னு அவ கையில கொடுத்துட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. சின்னப்பா உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான். உன் பெட்ரூம்ல என்ன நடந்ததுன்னு எட்டி பார்த்ததுக்கு 50 லட்சம் ரூபாய் வைரக்கற்களை சன்மானமா வாங்கிட்டு போயிட்டான். ஒரு உண்மையை சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. என்ன? அன்னைக்கு ராத்திரி என் பெட்ரூம்ல நடந்த சம்பவத்தை சின்னப்பா பார்க்கவே இல்லை. என்ன வெடிகுண்டு தூக்கி போடுற? பூபதி துப்பாக்கியோட என்ன நோக்கி முன்னேறி வந்தான். கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடலாங்கிற எண்ணத்துல ஜன்னல் தெரிய விலைக்கு பார்த்தேன். ரோட்டு பக்கம் கண்ணு கெட்டின தூரத்துல சின்னப்பா குடிபோதையில தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு அது கூட திறந்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள என் ரூம்ல துப்பாக்கி வெடிச்சிருச்சு. அப்படின்னா மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுக்குள்ள வைரக்கற்கள் இருந்த ரகசியமும் அதை அடமானம் வச்ச ரசீது உன்கிட்ட இருந்த விஷயமும் சின்னப்பாவுக்கு எப்படி தெரியும்? இதே கேள்வியை தான் நான் சின்னப்பாவை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் பார்த்தா என்ன, என் சித்தப்பா எத்ராஜ் பார்த்தா என்னன்னு சொன்னாரு. ஓஹோ, நடந்த விஷயங்களை தந்திரமா எத்ராஜ் மூலமா சின்னப்பா தெரிஞ்சிட்டு இருக்கார். கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு வந்து வாட்ச் பண்ணிருக்கார். வைரங்கள் விஷயத்தை நீ கோர்ட்ல சொல்லாம மறைச்சிட்ட. இது அவருக்கு சாதகமா போயிருச்சு. பின்னாடி உன்னை மிரட்டி உன்கிட்ட இருந்து ரசீதை வாங்கிக்கலாங்கிற எண்ணத்துல இன்னைக்கு கோர்ட்ல வலிய வந்து உனக்கு சாதகமா பொய் சாட்சி சொல்லியிருக்கார். இதை நாம உடனே போலீஸ்ல சொல்லி ஆகணும். வேண்டாம், இன்னொரு தடவை நான் கோர்ட்ல போய் நிக்கணும். சின்னப்பா ஒரு மோசமான ஆளு.
வைரங்களை தரேன்னு ஆசை காட்டி நான் தான் சின்னப்பாவை கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொன்னதா துணிஞ்சு ஒரு பொய் சொன்னாலும் சொல்லுவாரு. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல மார்வாடி கடைக்கு போகணும். மெழுகுவத்தி ஸ்டாண்டு சின்ன பக்கையில சிக்கிறதுக்குள்ள அவர் மடக்கணும்.